நிலச்சரிவு எனும் இயற்கை சீற்றத்தால் கண்கலங்கி போய் நிற்கின்றனர் வயநாடு மக்கள். தொடர் மழையால் மேற்கு தொடர்ச்சி மலை தனது கோர முகத்தை காட்டியிருக்க, அதற்கு பின்னணியில் இருக்கும் காரணங்களை ஒன்றன்பின் ஒன்றாக அடுக்குகின்றனர் ஆய்வாளர்கள். துயரம் நிகழ்ந்த மேப்பாடி, முண்டக்கை, சூரல்மலை பகுதிகளை உள்ளடக்கிய வைத்திரி தாலுகாவில் இப்படி ஒரு விபத்து நடக்கும் என ஏற்கனவே பல ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக எச்சரித்து வந்துள்ளனர். 2018ஆம் ஆண்டு கோழிக்கோடு, கண்ணூர், வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து ஆய்வு நடத்திய இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் பேரழிவுக்கு மலைச்சரிவுகளில் ஏற்படுத்தப்பட்ட கட்டடங்களே முக்கிய காரணம் என அடிக்கோடிட்டு காட்டியிருந்தது. இதில் வயநாட்டில் நில பயன்பாடு கடந்த 20 ஆண்டுகளில் மாறியிருப்பது கண்கூடாக தெரிகிறது. கடவுளின் தேசத்தில் இயற்கையாக அமைந்த மலைச்சரிவுகள் மற்றும் மலை முகடுகளை தோண்டி பிளந்து கட்டடங்களை எழுப்பி அப்பகுதியின் நில அமைப்பே மாற்றப்பட்டுள்ளது. பெருமளவு மரங்கள் வெட்டப்பட்டதன் விளைவாக மணலை இறுக பிடிக்கும் வேர்கள் இல்லாததன் காரணமாகவே நிலச்சரிவை தாங்கும் திறனை மண் இழந்துள்ளது. இத்தன்மையை இழந்த நிலப்பரப்பில் அதிதீவிரமாக மழை பெய்யும் போது மணல் அரிப்பும் இவ்வாறான மணல் சரிவும் அடிக்கடி ஏற்படத்தான் செய்யும் என எச்சரிக்கிறார்கள் ஆய்வாளர்கள். தற்போது கண்ணீர் கடலில் தவிக்கும் வயநாட்டின் வைத்திரி தாலுகாவும் சம்பவத்தன்று 28 சென்டிமீட்டர் எனும் அதிதீவிர மழையை சந்தித்துள்ளது. கேரளா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆன்டிசிபேட் பண்ணது வேறு இடத்துல தான் நிலச்சரிவு வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த 2 கிராமங்களையும் நாங்கள் மாற்றி அமைச்சு எவாக்குவேட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த பக்கம் வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இந்த பக்கம் இது நடந்து வந்துருச்சு அப்படி சொல்கிறாங்க. அப்போ இவங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சயின்டிஃபிக் அசஸ்மெண்ட்லேருந்து ஒரு எக்கோசிஸ்டம் என்னவாக இருக்கிறது அவற்றை புரிந்து கொண்டு நாங்கள் வீடு கட்டணும். இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 3000 அடி உயரத்தில் நிலச்சரிவு ஏற்படுகின்றது. 6 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த நிலச்சரிவு அப்படியே ட்ராவல் ஆகிறது. மண் அங்கேருந்து சரிஞ்சு வந்து 2 கிராமங்களை மூடி சென்று அப்படி போகுது. அப்படி போகும்போது அந்த நதியின் போக்க அது 2ஆக பிளந்து போகின்றது. எங்கெங்கெல்லாம் நதியில் ஆக்கிரமிச்சு வீடு கட்டிருந்தாங்களோ அது எல்லாமே இன்னைக்கு திருப்பி நதியாக மாறுகின்றது. மாதவ் காட்கிலின் மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு தொடர்பான அறிக்கையில் வைத்திரி தாலுகா முழுவதும் சூழல் கூருணர்வு மிக்க மண்டலம் 1 என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி இந்த பகுதிகளில் காடுகளை காடு பாதுகாப்பு சாராத திட்டங்களுக்காக மாற்ற முடியாது. ஆனால் இந்த அறிக்கையினையும் கஸ்தூரி ரங்கன் குழுவின் அறிக்கையினையும் கேரள அரசு இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ச்சியாக நில பயன்பாடு மாற்றம், வரைமுறையற்ற கட்டுமானங்கள், காடழிப்பு என இப்பேரழிவுக்கு ஆய்வாளர்கள் காரணங்களை அடுக்க இதனை தமிழக அரசு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறுகிறார் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பினர். மாதவ் காட்கில் குழு அறிக்கையின்படி சூழல் கூருணர்வு மண்டலங்களாக தமிழ்நாட்டில் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் கேளிக்கை விடுதிகள், வணிக வளாகங்களை காலி செய்து பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட வேண்டும். குறிப்பிட்ட அந்த இடங்களில் கட்டுமானங்கள், குவாரிகள், சுரங்கங்களை அனுமதிக்க கூடாது என தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை பூவுலகின் நண்பர்கள் அமைப்பினர் அடுக்குகின்றனர். தமிழ்நாட்டில் நாமளும் காட்கில் கமிட்டி நாமளும் ஏற்றுக்கல. கஸ்தூரிரங்கன் கமிட்டி இருக்குது, அதையும் நடைமுறைப்படுத்துவதற்கான நாமளும் ஒப்புதல் தரல. ஸோ ஸ்டில் அது பெண்டிங்காக இருக்குது. குறைஞ்சபட்சம் தமிழக அரசாங்கம் கஸ்தூரிரங்கன் கமிட்டியோட பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கான முன்னெடுப்புகள் செய்ய வேண்டும். மண்ணின் மீது நாம் நிகழ்த்திய வன்முறைக்கான எதிர்வினையை அனுபவித்துக் கொண்டிருக்க அதன் தாக்கத்தை குறைப்பதற்கு செய்த தவறுகளை சரி செய்வதுதான் நம் முன்னே இருக்கும் முக்கியமான பணி.